சுயத்தை என்னுடைய சுய ஆலோசனையை நம்பாதன்னு பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சுயமாக யோசிக்கிற யோசனை என்ன பண்ணாத, நம்பாத. சில நேரத்தில் நான் சுயமாக யோசிக்கிறது நல்லா இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும், சூப்பராக யோசிக்கிறியே, எப்படா உனக்கு இந்த இவ்வளோ அறிவு வந்துச்சு நல்லா நினைப்போம். அவ்வளோ அழகாக யோசிப்போம், அவ்வளோ நல்லா யோசிப்போம். சோதரம் வார்த்தை சொல்லுது, அதை நம்பாத. மற்றவர்கள் சொல்லுவாங்க ஆலோசனை, மற்றவங்க சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவாங்க சுய புத்தி வேணும், இல்லைன்னா சொல் புத்தி வேணும்னு சொல்லிட்டு. அப்போ சுய புத்தி நமக்கு தான் யோசிக்க தெரியாது, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, அவங்க கரெக்டாக யோசிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள்ட்ட கேட்கிற ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா அது அவர்களுடைய சுய ஆலோசனை. அப்போது சுயமாக யோசிப்பதுனால இல்லை மற்றவர்கள் சுயமாக யோசித்து சொல்வதனால நான் கேட்டு நடந்தனா என்ன ஆகும்னு பார்த்தோம். தடுமாறுவேன். கரெக்டாக அந்த சத்தியத்தை சொல்லுங்கள். அதுக்கு தான் சாலமனை பார்த்தோம். சிம்பிள் தான். சுய புத்தியை நம்புறதுனால இல்லை மற்றவர்கள் சொல்லுகிற சுய புத்தியை நம்புறதுனால அந்த வார்த்தை ரொம்ப சிம்பிள் தான். பட் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவையே அது பிரிக்குது. எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்குது. ஆண்டவர் எனக்காக தீர்மானித்து வைத்திருக்கிற அந்த பரம தேசத்தை, அந்த பரம கானானை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பெரிய பாவம் நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த பாவம் நம்ம தடை பண்ணல, அந்த பாவம் நான் செய்யலன்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறோம். ஆனால் என்னுடைய சுயத்தை நம்பினா, என்னுடைய சுய புத்தியை நான் நம்பி நின்னு சொன்னா நான் பரம தேசத்தை ருசி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து பார்த்தோம், வசனத்திலிருந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? தேசத்தையே ருசி பார்க்க முடியாதபடி அது தடை பண்ணுது சுய புத்தி. மற்றவங்க சொல்லுகிற அந்த சொல் புத்தி. சாலமோனுடைய பேர் எதில் வரலன்னு பார்த்தோம், விசுவாச பட்டியலே வரல. இருதயத்தை வழுவி போக பண்ணாங்க. மற்றவர்கள் சொன்ன ஆலோசனை இருதயத்தை வழுவி போக பண்ணுச்சு. அதே போல ஒரு பேர் சொல்லப்பட தீர்க்கதரிசியை பார்த்தோம். அந்த தீர்க்கதரிசி மற்றவர்கள் சொல்றதை கேட்டு நடந்ததுனால அவனுடைய தரிசனமே முடிஞ்சு போச்சு. சோதரம். அப்போ சுய புத்தின்றது ரொம்ப சிம்பிளான வார்த்தை, ஆனால் அந்த வார்த்தையினுடைய ஆழம் ரொம்ப பெருசு. நீங்களும் நானும் சுய புத்தியை நம்பி நிற்காம தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன்.